பாஜகவோட இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி உள்ளிட்ட நிதிகளை தமிழ்நாட்டுக்கு தராம இப்ப மத்திய அரசு நிறுத்தி வச்சிட்டு இருக்கு. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு நீங்க நினைக்கலையா? மேடம், இந்த கருத்துக்கு நான் ரொம்ப சரியா பதில் சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும் மேடம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நம்முடைய அணுகுமுறை என்பது நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை என்பது வேறு, நாம் கேட்டு பெற வேண்டிய விஷயங்கள் என்பது வேறு. அதாவது நம்ம கொள்கை என்பது வேறு. இதே அண்ணன் எடப்பாடியார் கூட அது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஈத்தேனாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், இல்லை நீட்டாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் தமிழ்நாடு உரிமைக்கு நாங்கள் மிக சரியான அந்த மைய புள்ளியில் களத்தில் நின்றுக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இப்பவும் நிற்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு இப்போ சுகாதாரத்துறை உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுகாதாரத்துறையில் 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டில் கேட்டு வாங்கணும். இல்லைன்னா 15 ஆண்டுகள் ஆயிருக்கும் இன்னைக்கு மருத்துவத்துறை வளர்ச்சி அடைவதற்கு. ஒரு 1 இயரில் 11 மெடிக்கல் காலேஜ். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பாலில் 11 ரன் எடுக்க முடியுமா? அது எடப்பாடியார் எடுத்தார். மத்திய அரசுடைய எங்களுடைய அணுகுமுறை. இன்னைக்கு ஹைவேஸ் ஒரு உதாரணத்துக்கு நெடுஞ்சாலைத்துறைனா 10,000 கோடி நிதின் கட்காரியை சந்தித்த எடப்பாடியார் பாலங்கள் சாலைகளை பெற்றிருக்கிறார். NHM என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷனில் வாங்கியிருக்கிறோம், உள்ளாட்சித்துறையில் நிதிகளை வாங்கியிருக்கிறோம். அதனால இது தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய சரியான அணுகுமுறை என்றுதான் நான் முன்வைப்பேனே தவிர இது பாரபட்சம் என்று நான் சொல்ல மாட்டேன்.